இன்னைக்கு ஒரு கமெண்ட்டுக்கு நம்ம பதில் பார்ப்போம். இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீ ஒரு லோக்கல் தமிழச்சி, உனக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு கேடாக்கு கூட ஸ்பெல்லிங் தெரில. ஃபஸ்ட்டு தமிழச்சிக்கு முன்னாடி லோக்கல்னு போட்டது எனக்கு ரொம்ப மன கஷ்டமாக இருக்குது. எனக்கு அது பிடிக்கல. ஏன்னா தமிழச்சிங்கிறதுனா தமிழ்நாடு சார்ந்த விஷயம். லோக்கல்ஸ் ஆஃப் ஒரு பர்டிகுலர் இடம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கிராமம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கிள்ளை அப்படின்னா லோக்கல் ஆஃப் கிள்ளை, மயிலாடுதுறை, இந்த மாதிரி நிறையா ஊருக்குள்ள நம்ம சொல்லுவோம் அந்த ஜனங்களை. ஏன் அப்படின்னா அவங்க அங்கே வாழ்கிறவங்க. இவன் லோக்கல் ஆலியா என்கிட்ட வச்சுக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அவங்க வந்து அந்த லொக்காலிட்டியை சேர்ந்தவங்க. ஸோ அதுக்கு தான் அந்த லோக்கல் அப்படிங்கிறது வந்தது. ஆனால் அந்த லோக்கலை இவங்க தவறான கண்ணோட்டத்தில் தமிழச்சி முன்னாடி போட்டாங்க. ஸோ அது ரொம்ப தப்பு. அடுத்ததாக பிரிட்டன் மன்னர் இருக்கார் பார்த்தீங்களா, சார்லஸ், அவரோட பொண்டாட்டி மட்டும்தான் சூப்பராக ட்ரெஸ் பண்ணுமா, லோக்கல் தமிழச்சி நல்லா ட்ரெஸ் பண்ணக்கூடாதான். நான் போட்டிருந்த ட்ரெஸ்ஸில் என்ன தவறு இருக்குன்னு எனக்கு தெரியல. நான் 5-6 வருஷமாக மாடி தோட்டம் வச்சுருக்கேன். என்னோட ஃபுல் வீடியோஸ் நிறையா பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணேன். அதுவும் இல்லாமல் இந்த கால பெண்கள், இந்த 21ஆம் செஞ்சுரியில் இருக்க பெண்கள் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் இந்த மாதிரி 3த்துலேயும் சிறப்பாக பணிபுரிஞ்சு நல்ல வேலையில் இருந்து ரொம்ப உயரிய இடத்துல வந்துருக்காங்க. சமீபத்தில் கூட ஆப்ரேஷன் சிந்தூர் நடந்தது பார்த்தீங்களா, பாகிஸ்தானுக்கு எதிரான இந்திய போர். அதில் ஒரு பெண் அதிகாரி தான், கர்னல் குரேஷி அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக அந்த ஆப்ரேஷனை சக்ஸஸாக முடித்தாங்க. அவங்க என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு எனக்கு தெரில. முக்கியமாக உங்களுக்கு பெண் குழந்தைகளே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். பெண் குழந்தைகள் இருந்திருந்தால் அவங்க எப்படி ட்ரெஸ் பண்ணுவாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படியே உங்களுக்கு பெண் குழந்தைகள் இருந்தாலும் அவங்க இப்போ ட்ரெஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதை நீங்கள் அவங்கள வச்சு எப்படி ட்ரீட் பண்ணுறீங்க, எப்படி அவங்கள வழி நடத்துறீங்கன்னு எனக்கு தெரியல. அதனால எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. இனிமேல் பெண்களை பார்த்து இந்த மாதிரி இப்படி ட்ரெஸ் பண்ணாத அப்படி ட்ரெஸ் பண்ணாதன்னு சொல்கிறத விட்டுட்டு அவங்க வெற்றிகரமாக செயல்படுறாங்களா, அறிவார்ந்தவங்களா இருக்கிறாங்களா, அதை பார்த்து பாராட்டுங்க. ஓகேவா?